கொழுப்பை கரைக்கிறதுல இஞ்சி, பூண்டு, மிளகு இது எல்லாமே மிக முக்கிய பங்களிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க. இதை எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ உங்களுக்கு இடையில உங்களுக்கு அதாவது மதியம் உணவுக்கும் இரவு உணவுக்கும் நடுவில் இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு தோணும் பாருங்க, அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அதுபோல் காலையில் சாப்பாடுக்கும் மதிய சாப்பாடுக்கும் இடையில உங்களுக்கு தேவைப்படும் பாருங்க, அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சுரக்காய் ரொம்ப ரொம்ப அருமையாக உங்களுடைய உடலை கொழுப்பை கரைத்து மெல்லியதாக அந்த இடை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இடையே இல்லை பெண்களுக்கு, இடுப்பு அப்படின்றதே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா மசில்ஸ் போட்டு வளைந்த குடங்கள் தூக்கி நம்ம இப்போ பிளாட்டாக இருக்கிற மாதிரி 20 லிட்டர் தண்ணி கீரை வாங்கிக்கிறதுனால தான் கூட சொல்லுவோம். அப்போ அந்த இடுப்பில் தண்ணி கூட தூக்கி வைக்கிறது வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு. மடிப்புகள் போயிடுச்சு, அந்த வளைவுகள் போயிடுச்சு. அப்போ வளைவுகள் போன்ற அந்த இடை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சுரக்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க.